கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? நம் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. நம் தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? நம் தேவனால் நாம் உயருவோம், நம் தேவனால் நாம் பெருகுவோம், நம் தேவனால் நாம் உயருவோம், நம் தேவனால் நாம் பெருகுவோம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்படியாக நம்மளை வழி நடத்துகிறார். நம் தேவனால் எல்லாம் நடக்கும், எல்லாம் பெருகும். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், thank you Lord, thank you, thank you. இந்த ரிவியூவல் மீட்டிங் வந்திருக்கிறவங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு இப்போ இவ்வளோ நேரம் ஆவியானவர் நம்ம கூட நிறைய வார்த்தைகள் பேசினாரு. இன்னைக்கு மீட்டிங்கில் என்ன நோக்கம் வச்சிருக்காரோ, உங்களோட என்ன பேசணும், யார் யாருக்கு எதை ஆண்டவர் சொல்ல நினைச்சிருக்காரோ, இன்னைக்கு அந்த வார்த்தையை வாங்கிட்டு தான் போவீங்க. ஆமென். அந்த ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு தான் இந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போவோம். இந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். சரி, நம்ம எல்லாரும் இப்போ துதி ஆராதனைக்குள்ளே போகலாம். எல்லாம் எழுந்து நின்று போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை அந்த பாடலை பாடுவோம், கரங்களை தட்டி. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே.
என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்ந்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்ந்தணைத்த அன்பை என்றும் இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, கீதமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே, ஆர்ப்பின் ஜெயதோனியோடு ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன், ஆமென். ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, கீதமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை. எல்லாம் சொல்லுவோம், இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, கீதமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி
பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. அவர்தான் நம்முடைய ஆத்துமாவின் கீதம். நாமமே, நாமமே கீதமே. நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ரியாஷா பாபா. எல்லாரும் இயேசுங்கிற நாமத்தை உயர்த்துவோமா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தை இந்த வேளையில் நாங்க உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை வாழ்த்த வந்திருக்கிறோம், உங்க நாமத்தை போற்ற வந்திருக்கிறோம், உங்க நாமத்தை வணங்க வந்திருக்கிறோம், உங்க நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களுடைய ஆத்துமாவின் கீதமே நீங்க தான் ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென். எத்தனை பேருக்கு அப்படி இருந்திருக்கிறார் ஆண்டவர்? அவர் மாறாதவர், நம்மளை மறவாதவர், நம்மளை விட்டு விலகாதவர். ஓ ரியாலரபா ஷகரபா. அவருடைய காக்கும் கரத்துக்காக நன்றி சொல்லுவோமா? இவ்வளோ நாள் ஆண்டவர் நம்மளை காத்து வந்தாரு, பாதுகாத்து அவருடைய அன்புக்காக நன்றி சொல்லுங்க. எத்தனை ஆறுகளை கடந்து வந்தோம், ஆனா அவைகளை நம்ம மூழ்கி போகாதபடி பாதுகாத்த அந்த அன்புக்காக நன்றி சொல்லுங்க எல்லாரும். அப்பா எங்களை பாதுகாத்தீங்களே, அந்த அன்புக்காக நன்றி. எத்தனை அக்கினி வந்தா கூட எங்க மேல அது பட்சிக்காதபடி, எங்க மேல பற்றாதபடி பாதுகாத்த உங்க அன்புக்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. ஏன் அந்த அக்கினி நம்மளை பற்றல? ஏன் அந்த ஆறுகள் நம்மளை நம்மளை மூழ்க அடிக்கலனா? உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களை காக்கும்படிக்கு தான்ப்பா நீங்க எங்க கூடவே இருக்கிறீங்க. எந்த ஆறுகள்லையும் நாங்க மூழ்கி போகாதபடி எங்களை காக்கிறபடிக்கு எங்க கூட இருக்கிறீங்களே, உங்க அன்புக்காக நன்றி. எந்த அக்கினி எங்களை பற்றாதபடிக்கு எங்களை பாதுகாக்க எங்களோட இருக்கிறீங்களே, உங்க அன்புக்காக நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவன். யெகோவாயீரே, யெகோவாயீரே. அவர் யெகோவாயீரே, உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். அந்த யெகோவாயீரேவை இன்னைக்கு நோக்கி பார்ப்போமா? ஈரே, யெகோவாயீரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல அவர் உங்களை சுமக்கிறவர். என் தேவனே, புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும். எல்லாம் கரங்களை உயர்த்தி அந்த யெகோவாயீரேவை உயர்த்தி பாடுவோமா? யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும். செட்டையின் நிழலில் அடைக்கலாம். ஆமென். செட்டையின் நிழலில் அடைக்கலாம், இங்கு
நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும். அவர்தான் நம்ம அடைக்கலம், செட்டையின் நிழலில் அடைக்கலம். தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும். என் தேவன் யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும், என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில். சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில். அங்கே நான் சுகமானேனே, ஆமென் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில். அங்கே நான் சுகமானேனே, என் தேவனே. யெகோவாயிரே, வாயிரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும், என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும், என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதறாக்குவேன், பதறாக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதறாமேன் என் யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும், என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்தி புல்லுள்ள இடங்களில் எந்தனை தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும், என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும், என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதறாக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதறாக்குமே என் தேவ. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே,
Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகிடும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. சொல்லும் எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஒரு முறை கூட சொல்லுமா எல்லாரும், எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, எவ்வளவு அழகான நம்முடைய கிருபை ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஒரு முறை கூட சொல்லும் ஆயிரம் ஆயிரம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே.
நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையும், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற போலை மடிந்திடாது என்னை, தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை, தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் வாழ்வை மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஒரு முறை கூட மாறாவின், எந்தன் மாறாவின் வாழ்வை மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஒரு முறை கூட சொல்லுமா, ஆயிரம் ஆயிரம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அவருடைய பிரசன்னம் நம்மளுடைய வாழ்க்கையில என்னை சூழ்ந்திட, எல்லா நன்மைகளையும் கொண்டு வருகிறது. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் Thank you Lord Jesus, thank you Lord. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். நாத்துமா, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே, கண்மலையே அடைக்கலமே, என்பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என்பலனே என்னை மீட்டவரே. ஆசை உறவிட மாட்டீர், என்னை ஆசை உறவிட மாட்டீர். ஆசை உறவிட மாட்டீர், ஆசை உறவிட மாட்டீர், என்னை ஆசை உறவிட மாட்டீர். என் ஆத்துமா, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என்
ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலையாகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே. என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. எக்காலத்திலும் உம்மை என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. ஆசை உறவிட மாட்டீர், என்னை ஆசை உறவிட மாட்டீர். ஆசை உறவிட மாட்டீர், ஆசை உறவிட மாட்டீர். என்னை ஆசை உறவிட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலையாகும். சொல்லுமாறு பார்த்து, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலையாகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவர். கிருபையும் மகிமையும், கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவர். கிருபையும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவர். கிருபையும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவர். கிருபையும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவர். ஹல்லேலூயா. சமயத்தில் தக்க பலன் அளிப்பவர். ஆசை உறவிட மாட்டீர், என்னை ஹல்லேலூயா. ரகதலமாஷே. ஆசை உறவிட மாட்டீர், என்னை ஆசை உறவிட மாட்டீர். எல்லா கரங்கள் உயர்த்தி, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலையாகும். ஆத்துமா le brahanta le bosam rachele o rakadeli asam rachele உம்மாலையாகும். o ramashekele me enatman. We worship you, Lord Jesus. Mesto branchele malagodorushi antelebe. ஆகும். கிருபையும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவர் இயேசுவே. கிருபையும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே. மகர சோப்ரே ஏஷாந்தலே பரபதிரியாசோ. கிருபையும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. ஆசை உறவிட மாட்டீர், என்னை ஆசை உறவிட மாட்டீர். ஆசை உறவிட மாட்டீர், என்னை ஆசை உறவிட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது உம்மாலையாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலையாகும். என் ஆத்துமா உம்மை நம்ப இளைப்பாறும். ஆத்துமா
உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். அவருடைய இளைப்பாறுதல், அவருடைய பிரசன்னத்தில் உள்ள இளைப்பாறுதல், I'll give you rest அப்படின்னு அவர் சொன்னார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. ஹalleluya, ஹalleluya. ஒரு இளைப்பாறுதலை தேவ பிரசன்னத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால், நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டின உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கில்ல கவலை. கடலின் மீது, கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டின உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கில்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுவோம் ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம், பாதையெல்லாம் அந்தகாரம்
அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லும் ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ராமஷேர மலகதரே, ஆராதனை மேஷாம் பிராஞ்சலேகே இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ நதிகள் பாயும் என்று சொன்னீங்களா? உங்களுக்குள்ள இருந்த ஜீவ நதிகள் பாயும் என்று சொன்னீங்களா? அந்த வார்த்தையின்படி இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில அந்த பிரசனத்திலிருந்து ஓடுகிற நதி, அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் சுகம், ஜீவன், ஜீவன் எல்லாமே உயிர்ப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ரகஷந்தலே மனாதரே லேகரக ஷந்தல மனாதடவா லோ ஜம்பராந்தல கஷந்தரவா. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய ஜீவன், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நதியிலிருந்து உண்டா இருக்கிற ஜீவன், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நதி போகிற இடமெல்லாம் பிழைக்குமே. ஓ ரிகமா ஷந்துரபலக செந்தல பரபா, ஓ ரிகதலா ஷந்தல பரபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நதி நீங்க தான், ஓ நீங்க தான் அந்த நதி. நீங்க போகிற இடமெல்லாம் ஓ ஒரு பிழைப்புகள் உண்டாகும். ஓ ஹல்லேலூயா, ஜீவன் உண்டாகுமே. லேகரக ஷாலபரமாந்துலமா. இந்த நதி போகிற இடமெல்லாம் ஓ ரிகசம்பரா கேட்டலமோ ஷாண்டரமா. நீர் பிரியப்படுகிற வழியில நாங்க போகும்போது, நீங்க சொல்ற வழியில நாங்க நடக்கும்போது, ஹல்லேலூயா, அதுல ஒரு வற்றாத நதி, வற்றாத நதி, அது ஜீவனின் நதியாய், ஜீவனின் நதியாய் இந்த இடத்துல. அப்ப நம்முடைய மகிமை கரை புரண்டு ஓடுகிறபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய பிரசனத்தினால ஆண்டவரே இந்த இடம் நிறைந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இதை பார்க்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரசனம் நிறைந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம்.
உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் உள்ள வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற சுகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஜீவன் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நன்மைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உங்களுக்காக மூடப்பட்ட வாசல் எல்லாமே திறக்கப்படட்டும். தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகட்டும். வாழ்க்கையில் அற்புதங்கள் உண்டாகட்டும். சரீரங்களே சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை நீங்க சுகத்துக்காக ஜெபம் பண்றீங்கன்னா இப்போதே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 2 கரங்களை உயர்த்தி, ஓ தெய்வீக சுகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ ஹalleluya, ஹalleluya. அவருடைய பிரசன்னத்திலிருந்து, ஓ தேவ பிரசன்னத்திலிருந்து தெய்வீக சுகம் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஜீவன் உண்டாகட்டும். மோரா ஷாம்ப்ரா டேலே காபா சோப்ரா டலா. ஓ ஜீவன் வெளிப்படுவதாக. லே சோப்ரா டேலே காமாஷ் ரோன்டேலே கே ஜியான்டேலே காபாரா லோ ஷேகரியான்டலா பாமாமா. ஹalleluya. ரேகாமா சோப்ரா டலா. ஓ புதிய ஜீவன், புதிய பலன். இன்று காண்கிற எகிப்தியனை நீ ஒரு நாள் நீ காண்பதில்லை. இன்றை பார்த்து கொண்ட வியாதியை நீ ஒரு நாளும் காண்பதில்லை. லேப்ரா காண்டோலோ சோப்ரா டலா. Father, in the name of Jesus. அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விடுதலை நான் பேசுகிறேன். ஜீவனை நாங்கள் பேசுகிறோம். வாழ்க்கை அற்புதமாய் மாறுவதாக, ஜெயமாய் மாறுவதாக, விடுதலையாய் மாறுவதாக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மையை பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. You are a King of kings, Lord of lords. நீ ராஜாதி ராஜா, நீரே கர்த்தாதி கர்த்தா. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி அப்பா, we worship you. உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறபடியால் ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை வரும், என் தேவனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே ஒத்தாசை நீர் அனுப்பி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நீர் ஒத்தாசை அனுப்பி இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. Thank you, Lord. We give you glory and honor to you, Lord Jesus. எல்லா துதிகளும் எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, thank you. தேங்க்யூ பிரதர். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்துல என்ஜாய் பண்ணீங்க? ஆவியானவர் அளவில்லாம இந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தினால மகிமையெல்லாம் நிரப்பி இருந்தார். நான் என்ஜாய் பண்ணேன். ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டார். இப்போ கூட கிரேசி சிஸ்டர் சில வார்த்தைகளை ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பைபிள் காலேஜ் டீச்சர் சிஸ்டர். அவங்க ஒரு வார்த்தைகளையும் அவ்வளோ அழகாக எடுத்து டீச் பண்ணுவாங்க. நிறைய டிசேபிள்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க பிரதரும் சிஸ்டரும். அவங்களோட வார்த்தைகள் எங்களுக்கு கூட நிறைய பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கு. இப்போ சிஸ்டர் சில வார்த்தைகள் நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ கடவுள்கிட்ட என்ன பேசணும்னு கேட்கும்போது காட் என்கிட்ட ஹீலிங்கை பற்றி தான் பேச சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் பாஸ்டர் இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தப்போ பேசினாரு. ஸோ எனக்கு அது ஒரு கன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. ஸோ தேவனுடைய சித்தம் நம்ம சுகமாக இருப்பது. ஆமென், ஆமென். சரீரத்திலையும் பரிபூர்ண ஆரோக்கியமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருப்பது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெஸ்டிமனி ஷேர் பண்ணுறேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் பேசினாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக நான் அதில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ லாஸ்ட் இயர் ரொம்ப சிவியராக இருந்து கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி கால் பிளாடரே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நான் தெரிஞ்ச டாக்டர் தான். ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், இல்லை என்னுடைய ஒரு ஆர்கன் கூட நான் எடுக்க விட மாட்டேன். காட் எனக்கு கொடுத்தாருன்னா அதில் எந்த உறுப்புமே என்னை விட்டு அப்படி அது கண்டிப்பாக முக்கியமான ஒரு உறுப்பு தான், அது வெளியில் போகிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். தேவனுடைய வார்த்தையில் தான் நினைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன். ஸோ கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அந்த டைமில் கடவுள் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். For I will restore health to you and heal you of all your wounds. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களே ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸோ நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, ஆமென், உன் காயங்கள் எல்லாம் என்ன பண்றாரு கர்த்தர்
ஆற்றுவார். அது என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், நமக்காக இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்காக நம்மளுடைய எல்லா நோய்களையும் அவர் சுமந்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அது எல்லா நோயினா எல்லா நோயும் தான். ஆமேன். அது கோல்டா இருந்தாலும் அவர் சுமந்துட்டாரு, கேன்சரா இருந்தாலும் சுமந்துட்டாரு. ஆமேன். அது கல்லா இருந்தாலும் அவர் சுமந்துட்டாரு, சுகரா இருந்தாலும் டயபெட்டிஸ் இருந்தாலும் அவர் சுமந்துட்டாரு. ஆமேன். பிபினாலும் அவர் சுமந்துட்டாரு. ஆமேன். எதுவுமே நார்மல்னு சொல்லி அக்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஆமேன். சுகர் நார்மல் தான், எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காரியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க, ஒத்துக்கொள்ளாதீங்க. ஆமேன். தைராய்டு பிரச்சனை நார்மல் தான் அப்படின்னா, நான் இது சொல்றதுல எல்லாத்துலயுமே நான் ஜெயத்தை பார்த்ததுனால தான் என்னால உறுதியா இங்க சொல்ல முடியும். ஆமேன். தைராய்டு பிரச்சனையே இருந்தது. அப்போ டாக்டர்ஸ் கண்டினியூஸா தைராய்டுக்கு டேப்லெட் எடுக்கணும்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அவருடைய தழும்புகளால் சுகம்ன்ற வார்த்தையில நிற்கும் போது இன்னைக்கு எனக்கு தைராய்டு நார்மலா இருக்கு. நான் 1க்கு 3 வாட்டி செக் பண்ணியிருக்கேன், என் தைராய்டு லெவல் நார்மலா இருக்கு. ஆமேன். ஸோ நீங்க எந்த விஷயத்துக்கு சின்ன வயசுல இருந்தே கண்ணாடி போட்டுட்டு இருந்த ஆள் தான். 2017 நான் விசுவாசித்தேன். அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சுகத்தின் உடைய உண்மை எனக்கு என் லைஃப்ல தெரிய வந்தது. அப்போ விசுவாசித்தேன். அவ்வளோ வருஷமா, ஒரு 15-16 வருஷமா கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன் நானே. எனக்கு பஸ்ஸில் இருக்கிற லெட்டர்ஸ் கூட எனக்கு ஒழுங்கா தெரியாது. அதுக்கு கூட நான் ரொம்ப உத்து பார்த்தா தான் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் கண்ணாடியில ரொம்ப டிபெண்டா இருந்தேன். கண்ணாடி இல்லாம நான் தூங்குறது கூட சில டைம் எனக்கு தெரியாமலே நான் கண்ணாடி போட்டு தூங்கியிருப்பேன். அப்படி நான் கண்ணாடி இல்லாத ஒரு நாளை நான் யோசிச்சதே கிடையாது என் லைஃப்ல. ஆனா கடவுள் நமக்காக அவர் சிலுவையில சுமந்தாருன்ற வார்த்தை, அந்த சத்தியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது இன்னைக்கு 8 வருஷம் ஆயிடுச்சு நான் கண்ணாடி இல்லாம இருக்கிறேன். ஆமேன். ஸோ நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை நம்ம லைஃப்ல பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன். ஏன்னா எங்க வீட்லயே என்னுடைய அப்பாவுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ்னு சொன்னாங்க. ஸோ அது சொல்லி 4 வருஷம் ஆயிடுச்சு. எங்க அப்பா எந்த கீமோதெரப்பியும் போல, ரேடியோ தெரப்பியும் போல, எந்த சர்ஜரிக்கும் போல நல்லா தான் இருக்கிறாரு. ஆமேன். ஸோ நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? ஆமேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா விசுவாசிக்க? உங்க கூட ஒரு ஆள் விசுவாசிக்கிறதுக்கு, உங்களுடைய விசுவாசத்துக்கு நிக்கிறதுக்கு ஒரு ஆளை நீங்க வேணா கூட வச்சுக்கோங்க. இல்ல நீங்க காலையில எழுந்து தேவனுடைய வார்த்தை, ஆரோக்கியத்தின் வார்த்தையை பேசி கம்யூனியன் எடுங்க. ஆமேன். நீங்க எப்படியாவது உங்க விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, ஸ்ட்ராங் பண்ணுங்க, உறுதிப்படுத்துங்க. அந்த விசுவாசத்துல வாழ முடியும். ஆமேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எப்படி பேசுதுன்னா, தேவன் அப்பத்தின் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற வார்த்தையிலிருந்து என்ன பண்ணலாம், பிழைக்கிறான். ஆமேன். we will live by the word of God. நம்ம சாக மாட்டோம். ஆமேன். நம்ம ஒன்னும் இல்லாம ஆயிட போக மாட்டோம். ஆமேன். தேவனோட வார்த்தையில உறுதியா நீங்க நின்றீங்கன்னா நீங்க கட்டாயமாக நிச்சயமாக பிழைப்பீர்கள். ஆமேன். அது சாவுக்கு ஏதுவான காரியமா இருந்தாலும் தேவனால உயிர்ப்பிக்க முடியும். பைபிள நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆமேன். மரித்தோரே உயிர்ப்பிக்கிற தேவனை நம்ம பைபிள்ல பார்த்திருக்கோம். நம்ம லைஃப்லயே அது என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆமேன். என்னுடைய 2வது பிள்ளை 9 வீக்ஸ் ஆகி ஹார்ட் பீட்டே இல்லாதனால டாக்டர் அபார்ட் பண்ண சொன்னாரு. இன்னைக்கு அவனுக்கு 8 வயசு. ஆமீன். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் எழும்பி வந்தேன். நான் சொன்னேன், என்னோட லைஃப்ல அப்படி ஒரு காரியம் நடக்கவே நடக்காது, அபார்ஷன்ற விஷயம் என்னோட லைஃப்ல நடக்காது அப்படின்னு சொல்லி நான் எழும்பி வந்தேன். நான் தேவனுடைய வார்த்தையில நின்றேன். இன்னைக்கு அவனுக்கு 8 வயசு. ஆமீன். ஸோ நம்ம தேவனுடைய வார்த்தையில உறுதியா நிற்கும் போது தேவன் நமக்காக நிற்கிறார். ஆமீன். காட் நமக்காக யுத்தம் செய்யறாருன்னா எப்படி யுத்தம் செய்யறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம காட் வார்த்தையில நிற்கும் போது காட் வார்த்தை நமக்காக யுத்தம் செய்கிறது. ஆமீன். நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை. ஆமீன். நம்ம எல்லாம் காட் நமக்காக எல்லாம் செஞ்சிட்டாரு. ஆமீன். இயேசு நமக்காக சிலுவையில எல்லாமே, நீங்க எந்த பிரச்சனையில போராடி கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த பாவத்துல இருந்து நீங்க விடுதலை ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எந்த நோயில இருந்து நீங்க ஒரு விடுதலைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையில நீங்க ஒரு விடுதலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அதுக்கான வசனம் இந்த புக்ல இருக்கு. ஆமீன். இந்த வசனத்தை எடுத்து, இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து உங்களுடைய யுத்தத்தை நீங்க ஜெயிக்கலாம். ஆமீன்.
ஆமென். ஒரே ஒரு தீர்மானம் தான் நம்ம லைஃப்ல எடுக்க வேண்டியதா இருக்கு. நான் தேவனுடைய வார்த்தையில உறுதியா நிக்க போறேன். ஆமென். ஏன்னா சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா தேவனுடைய வார்த்தைகள் மாறவே மாறாது. ஆமென். சூழ்நிலைகளை நம்மளை பார்த்து அப்படி இப்படின்னு நம்மளை ரொம்ப டவுன் பண்ணலாம், ஆனா தேவனுடைய வார்த்தையில ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு தேவனுடைய வார்த்தையில ஒரு சந்தோஷம் இருக்கு, தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. ஆமென். தேவன் ஒரு வார்த்தை உங்க லைஃப்ல பேசினான்னா அதை நிறைவேற்றாம அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து திரும்பி போகாது. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. சோ காட் உங்ககிட்ட என்ன வாக்குத்தத்தம் பேசியிருக்காரோ அது கட்டாயமாக நிச்சயமாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. ஆமென். காட் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசியிருக்காரு, உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஆமென். உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. எதுவுமே நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க. மூட்டு வலி, வயசாயிடுச்சு, மூட்டு வலி ஒத்துக்காதீங்க. ஆமென். சுகர் வரும் ஒத்துக்காதீங்க. பிபி அப்படி ஒத்துக்காதீங்க. நீங்க எதை ஒத்துக்க போறீங்க? உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரிப்போர்ட்டை ஒத்துக்க போறீங்களா? தேவன் உங்க லைஃப்ல பேசின சத்தியத்தை ஏத்துக்கொள்ள போறீங்களா? ஆமென். ஏன்னா நம்ம சில விஷயங்கள் காட் பேசுனது நம்ம கண்ணால பாக்குறது கிடையாது, அதனால அதை விசுவாசிக்க ரொம்ப கடினமாக இருக்கு. ஆனா ரிப்போர்ட் நமக்கு முன்னாடியே இருக்கும்போது அது ரொம்ப ஈஸியா என்ன பண்ணுது, நம்ம கிட்ட பேசுது. பாத்தியா உன் சுகர் இப்படி இருக்கு, பாத்தியா உன் சுகர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலா 10 வாட்டி அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்து அந்த ரிப்போர்ட்டை யோசிக்கிறத விட காடோடைய வார்த்தை என்ன பேசுதுன்னு சொல்லிட்டு 10 வாட்டி இல்ல 100 வாட்டி எடுத்து பாருங்க. அதை பேச விடுங்க உங்க லைஃப்ல. தேவனுடைய வார்த்தையை பேசும்போது நிச்சயமாக அவருடைய ஆரோக்கியத்துல நம்ம வாழ்வோம். ஆமென். 120 வயசு வரைக்கும் மோசே கண் பார்வை மங்கவே இல்லைன்று இருக்கு. பைபிள்ல ரொம்ப கிளியரா பேசியிருக்கு. 120 இயர்ஸ் அவருடைய ஐசைட் என்ன ஆகல, மங்கவே இல்லை. அப்படி அந்த மனுஷனால வாழ முடியும்னா நம்மளாலையும் வாழ முடியும். ஆமென். அவரால் அப்படி வாழ முடியும்னா நம்மளாலையும் வாழ முடியும். ஆமென். கடைசி வரைக்கும் நடந்துட்டே தானே இருந்தாரு மோசே. எங்கேயாவது 4 பேர் தூக்கிட்டு போனாங்களா? கடைசி வரைக்கும் அவர் நடந்துட்டே தான் இருந்தார். கடைசி வரைக்கும் அந்த ஸ்ட்ரெங்க்ல இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஆமென். யோசுவா காலேபோட ஸ்ட்ரெங்க் எல்லாம் சின்ன பசங்க மாதிரி இருந்ததுன்னாரு 80 வயசுல. ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெங்க் ஆவியானவர் இல்லாத, வாசமா இல்லாத அவங்க மேல இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் தங்கும் ஆலயமா இருக்கிறோம். ஆமென். நம்ம பயங்கரமான ஸ்ட்ரெங்க்லயும் ஆரோக்கியத்திலையும் வாழ முடியும். ஸோ விசுவாசிப்போம். உங்களுடைய சரீரத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த டைம்ல நீங்க அந்த இடத்துல கை வைங்க. ஆமென். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தா நீங்க இந்த டைம்ல அவங்களோட பேரை சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. அப்பா உங்களுடைய வார்த்தை சொல்லுது அப்பா, உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி. ஆமென். அப்பா எங்களுக்கு நீங்க ஆரோக்கியத்தை வர பண்ணி. லார்ட் யூ ஹவ் கிவன் அஸ் ஹெல்த். அப்பா எங்களுக்கு நீங்க ஹெல்த்தை நீங்க கொடுத்துருக்கிறீங்களா ஜீசஸ். சிலுவையில எங்களுக்காக அப்பா நாங்க ஆரோக்கியமா இருக்கும்படியாக அப்பா எங்களுக்காக நீங்க எவ்வளோ அடிகள் அப்பா. அப்பா உங்களுடைய சதையே பிஞ்சு அப்பா ஒரு புழு மாதிரி ஆன அளவுக்கு நீங்க அடி வாங்கியிருக்கீங்க. ஏன்னா நாங்க எல்லாருமே சுகமா இருக்கும்படியாக லார்ட் அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை எங்களோட லைஃப்ல அப்பா இங்க பிரச்சனைன்னு இருக்கிறவங்களோட லைஃப்ல நான் பேசுகிறேன் லார்ட் ஜீசஸ். அது என்ன ரிப்போர்ட்டா இருந்தாலும் இந்த நிமிஷம் இயேசுவின் நாமத்துல அப்பா நான் ஆரோக்கியத்தை பேசுகிறேன் லார்ட் ஜீசஸ். ஆரோக்கியத்தை பேசுகிறேன் அப்பா. ஹெல்த், டிவைன் ஹெல்த் அப்பா. தேங்க்யூ லார்ட். பரிபூர்ண சுகத்தை பேசுகிறேன் லார்ட் ஜீசஸ். இயேசுவின் நாமத்துல அந்த வலிகள் மாறட்டும் நான் பேசுகிறேன் அப்பா. அப்பா பிரச்சனைகள் அப்பா, சரீரத்துல இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் நான் பேசுகிறேன் அப்பா. டயபெட்டிஸ் நார்மல் ஆகட்டும் அப்பா, சுகர் லெவல் நார்மல் ஆகட்டும் நீ பேசுகிறேன் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே இல்லாம எங்களுக்கு ஒரு நல்ல ஹார்ட் நீங்க கொடுத்துருக்கிறீங்களா ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். வி பிளஸ் அவர் பாடி. எங்களுடைய சரீரத்தை இயேசுவின் நாமத்துல நாங்க ஆசீர்வதிக்கிறோம். சொல்லுங்க,
என்னுடைய சரீரத்தை நான் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தங்கி இருக்கிற இந்த ஆலயத்தை நான் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய சரீரம் பரிசுத்த சரீரமா இருப்பது, தேவன் தங்கும் பரிசுத்த ஆலயமா இருக்கிறதுனால எங்களுடைய சரீரம் ரொம்ப ஹோலி. அதுல எந்த நோய்க்கும் இடம் இல்லை இயேசுவின் நாமத்துல. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். நீங்க கொடுத்த சுகத்துக்காக நன்றி, பலத்துக்காக நன்றி லார்ட் ஜீசஸ். இயேசுவின் நாமத்துல ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், ஹalleluya. கடந்த 2 வாரமா ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, அதாவது பிரசங்கம் பண்ண வரும்போது நமக்கு நிறைய பைபிள் படிச்சிருப்போம். அது எல்லாத்தையும் சொல்கிற இடமா ஒரு பிரசங்க பீடம் இருக்கக்கூடாதுன்னு எஸ்ஐக்கு என்ன சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நானும் விரும்புவேன். அதாவது நமக்கு நிறைய வசனங்கள் தெரியும், ஆனால் வந்திருக்கிறவங்களுக்கு எது தேவை, ஆண்டவர் அவங்ககிட்ட என்ன பேச விரும்புகிறாரு, அதை தான் நம்ம பேசுகிறதுக்கு ஒரு தேவ மனுஷனையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. இன்றைக்கி எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையோடு தான் நான் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து படிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியா இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க, அதோட எடுத்துக்கோங்க. அப்படி இருக்க இன்னைக்கு பேச போறது என்னன்னா, அப்படி இருக்கதான் அவங்க வாழ்க்கை அப்படி இருக்க. இங்கே எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப் இந்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு வரீங்க. அன்னைக்காவது அவங்க நீதியில், இன்னைக்கு நம்ம தேவ நீதியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தேவ நீதியில் அவங்க கிட்ட அந்த பர்ஃபெக்டை விட இன்னைக்கு நம்ம கிட்ட அதை விட 1000 மடங்கு கோடி மடங்கு பர்ஃபெக்ட் இன்னைக்கு கடவுளுடைய நீதி நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இருக்கு. இங்கே பாருங்க, அவங்க அந்த சூழ்நிலையில் யோசிச்சு பாருங்களேன். அவங்க ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்கிறாங்க. சகரியாவும் ஆசாரிய முறைமையின்படி ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்லது அவங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது. பக்கத்து வீட்டில் நடக்குது, எதிர்த்து வீட்டில் நடக்குது, மேல் வீட்டில் நடக்குது, கீழ் வீட்டில் நடக்குது, அவங்க போய் பழகிற ஆட்கள்கிட்ட நடக்குது. ஆனால் அந்த நல்லது அவங்களுக்கு மட்டும் நடக்கவே இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், இங்கே வந்திருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்துக்கு ஆசைப்படுறாங்க, ஆசைப்பட்டு கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஆசைப்படுறதே அவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க, வேறொருத்தவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு நடக்கலை. ஆனால் அது ஒரு அழகு இருக்கு. வசனம் சொல்லுது, அப்படி இருக்க என்னது, நான் ஆண்டவருக்காக தான் வாழ்கிறேன், ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்கிறேன். அன்னைக்காவது அவங்க நீதி, இன்னைக்கு நான் என்னோட தேவ நீதியில் நான் இருக்கிறேன். அப்படி இருந்து நான் ஆண்டவருக்கு, இங்கே பாருங்கள், அப்படி இருக்கும் போதும் என் வாழ்க்கையில் நல்லது இல்லை, சிலது நல்லது நடக்காமல் இருக்கு, நல்லதே இல்லாமல் இல்லை, சில நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் அது நடக்காமல் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சகரியாவும் எலிசபெத்தும் பார்த்தீங்களா, வாலிப வயசில் கேட்டேன், குழந்தை இல்லை, இதுக்கப்புறம் நான் ஊழியம் செஞ்சு, இதுக்கப்புறம் ஏங்க நாங்கள் போய் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு, இதுக்கப்புறம் ஏன் நம்ம ஆசாரிய ஊழியம் செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு, அதுதான் நம்ம அனுபவிக்க வேண்டிய நாளிலேயே அது நமக்கு கிடைக்கலையே, இதுக்கப்புறம் என்ன நமக்கு, உனக்கு நீ எனக்கு நான் வாழ்ந்துட்டு போயிடலாம். வயசாயிடுச்சான், வயது சென்றலா இருந்து. அப்படி இருக்கும்போது வசனம் சொல்றது பாருங்களேன், அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் எல்லாரும் இன்னைக்கு இந்த உலகத்துல, ஏன் நம்மளும் நம்ம லைஃப்ல நிறைய வாட்டி சொல்லியிருப்போம்,
இது ஒன்று தான் பிரதர், இது நடந்துருச்சுன்னா நான் ஆண்டவருக்காக எழும்பி நிற்போம் பாருங்க, நான் செய்வோம் பாருங்க. இது நிறைய பேர் நம்ம கேட்டிருக்கோம். இது ஒன்று தான், இதை மட்டும் எனக்கு ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே ஆண்டவருக்காக எழும்பி வானத்தை வில்லாக்கிடுவோம் பிரதர் அப்படின்னுவோம். ஆனால் வசனம் சொல்லுது அப்படி இருக்க என்னன்னா, அவங்களாம் அப்படி வச்சிருங்க அந்த காரியத்தை எல்லாத்தையும். அப்படி இப்படி இருக்கல, இப்படி வச்சிடக்கூடாது. நம்ம கிட்ட காரியங்கள்லாம் அப்படி இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். அதனால என்ன, அப்படி இருக்கும்போது வசனம் சொல்றது, அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில். இன்னைக்கு அப்படிதான் நீங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்க யார் தெரியுமா? சகரியா மாதிரி தான். ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, என் பிள்ளைங்க எல்லாம் என் பிள்ளைங்கள்ட்ட நீ சொல்லு, அவங்க சகரியா மாதிரி தான். எல்லா சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருந்துச்சு, அவங்க காரியங்கள்லாம் அப்படி இருந்துச்சு. அப்படி இருக்க அவங்க என்னமா செஞ்சாங்க, எனக்காக நின்னார்கள். அல்லேலூயா. இவங்க கண்ணீரை தொடச்சிக்கிட்டு போய் மற்றவங்க கண்ணீரை தொடச்சி விட்டாங்க. இவங்க அறையில கதறினது கண்ணை தொடச்சிக்கிட்டு வெளியே போய் மற்றவங்களை அழாதன்னு சொன்னாங்க. இவங்களுக்கே பல தேவைகள் இருந்துச்சு. ஆனா அந்த தேவையெல்லாம் அப்படி இருக்கட்டும்பா, அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜனத்திற்காக தேசத்திற்காக தூபம் காட்டி கொண்டிருந்தாங்க. உள்ள அப்புறம் வசனம் பார்க்கிறோம், தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமா வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. எல்லா ஜனத்துக்காகவும் யார் தெரியுமா ஜெபம் பண்ணணும்? ஒரு பெரிய நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிற சகரியா இவங்க எல்லாருக்காகவும் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கே என் வாழ்க்கை இப்படி இருக்கு பிரதர், எனக்கே ஒரு தேவை இருக்கு பிரதர், எனக்கே இது சரியாகல பிரதர், அது சந்திக்கப்படலை பிரதர். ஆனாலும் நீங்க எல்லாரும் என்னமா பண்ணீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்? ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, நீங்க எனக்காக நின்னீங்க. ஹல்லேலூயா. இதுதான் அதை ஆண்டவர் பார்க்கிறாரு. மனுஷன் பார்க்க மாட்டான், ஆனா ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. உன் நிலைமையே அப்படி இருந்துச்சு, உன் சூழ்நிலை எனக்கு தெரியும், நீ ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கிற, ஆனா அது உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீ போய் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ற, அவங்களுக்கு கிடைச்சிருது. நீயே ஆசீர்வாதமா இல்லை, ஆனா அந்த எல்லா இடத்துலயும் சொல்லல, ஒரு சில இடத்துல நீ மற்றவங்களுக்கு அந்த இடத்துல ஆசீர்வாதமா இருந்து எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுக்கிட்டு இருக்க. அப்ப ஆண்டவர் பாருங்க, வசனம் சொல்லுது, அவங்க அப்படிப்பட்ட ஒரு லைஃப் தான் நீங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொன்னாரு, இங்க பாருங்க, இன்னொன்னு சொல்லுவோம், வயதாயிடுச்சான், வயசாச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. உலகம் சொல்ற டைம் இதுதான்ப்பா, இந்த வயசுக்குள்ள இது உனக்கு நடக்கணும், இப்போ உனக்கு டைம் முடிஞ்சிச்சு, இந்த உலகம் சொல்லும். ஆனால் இந்த முழு வேதத்தை பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் சொல்கிற டைமில் இந்த வேதத்தில் எதுவுமே நடக்கலைங்க. இந்த டைமில் அது நடக்கும் அப்படின்னு எழுதி வைக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய டைமில் எல்லாமே நடந்துச்சு. அதுதான் மிராக்கிள். நம்ம டைமில் நடக்கிறதுனா மிராக்கிளே கிடையாது. இவங்க பாருங்க, இது எதாச்சும் எஸ்ஐக்கு நான் மெசேஜ் போட்டு கேட்டேன், திடீர்னு பார்த்தா சகரியாவை பற்றி தான் ஒரு 4 லைன் பேசினார். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது அவங்க ஜெபம் பண்ணுறதே முடிஞ்சு போச்சான், அதுக்கான ஜெபத்தையே விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. மறந்ததுக்கு அப்புறம் வசனம் என்னமா சொல்லுது, தேவதூதன் வந்து உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஐயா, என் ஜெபம் 20 வயசுல கேட்கப்பட்டிருக்கலாம், 30 வயசுல கேட்கப்பட்டிருக்கலாம், ஏன் 40 வயசுல, 50 வயசுல, 60 வயசுல. இப்போ வயசு ஆயிடுச்சியா, வயசாகி இப்போ வந்து சொல்றாரு, எப்பா எஸ்ஐயா நான் சொன்னார்ல, உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னா நீ ஜெபம் பண்றதை நிறுத்திட்ட, அதுக்காக அந்த ஆசீர்வாதத்துக்காக நம்மளே நிறுத்தின ஜெபம்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. நீங்களே மறந்துருப்பீங்க, சிலதை ஆசைப்பட்டு கேட்டு சிலதை நீங்க மறந்துருப்பீங்க. ஆண்டவர் என்னமா சொல்றாரு, அதெல்லாம் அவங்க கிட்ட திருப்பி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. இங்க பாருங்க, நீங்களாம் ஆசைப்பட்டீங்களே, நீங்களாம் ஒன்று நடக்கணும்னு நினைச்சீங்களே, அதெல்லாம் நடக்காமலேயே போயிடுமோ. ஸ்டார்டிங்கில் ஆண்டவர் பேசினார், 20 நிமிஷம் நல்ல ஒரு ஃப்ளோ இருந்தது. இதை வாழ்க்கை இப்படியே தான் இருந்துருமோ அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். இப்படியே தான் அளவுதான், அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே தான் போயிட்டு இருக்கோம்.
அப்படின்னு சொல்லுவான். நல்லா யோசிச்சு பாருங்க. பைபிளில் இருக்கிற சாட்சி கூட வேணாங்க, நீங்களே சாட்சி, நம்மளே சாட்சி. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போலயா இப்போ இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு, இல்லை ஒரு போன வருஷம் இருந்த மாதிரியா நம்ம இருக்கிறோம்? ஆண்டவர் எவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அப்போ சாதாரணமாக சொல்லுவோம், பொய் சொல்லுவோம், அவ்வளோதான், பெருசாலாம் நடக்காது, ஏதோ எதிர்காலம் பொழைச்சிக்கோ, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இந்த உலகம் சொல்லும், நம்ம மாம்ச சிந்தை சொல்லும், சாத்தான் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலைங்க. ஆண்டவர் என்னமா சொல்றாரு? இப்போ இருக்கிற மாதிரியே நீங்கள் இருக்க போகிறது இல்லை. உங்கள் வாழ்க்கை வேற மாதிரி மாற போகுது. நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, இப்போ இதை நம்மளே சொல்லிக்கிறேன். எதுக்கு பைபிளில் போயிட்டு நம்ம பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட ஏன் வாழ்க்கை, நான் இப்போ இருக்கிற வாழ்க்கை, நீங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையை கற்பனை பண்ணீங்களா? இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இப்போ கொடுத்துருக்கிறாரு. வசனம்லாம் சொல்லுது இல்லைங்களா? அற்பமான ஆரம்பம் தான், ஆனால் சம்பூரணமான முடிவு. சின்னவன் அவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியாவான். இதுதான் வசனம் சொல்லுது. அப்படின்னா இப்போ இருக்கிறதா காட்டிலும் அடுத்த வருஷம் நீங்கள் நம்ம 1000 மடங்கு அதிகமாக இருப்போம். ஹல்லேலூயா. இதுதான் என்னன்னா, இப்போ இருக்கிறத பார்த்து பயந்துடாதீங்க. இப்போ நடக்கிறது உங்களை கொஞ்சம் பயம்புறுத்துது, அவ்வளோதான். அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்களா, கடல்ல நடந்து வரும்போது காற்றை பார்த்து பயந்துட்டாரு. பார்க்காதீங்க. உங்களை ஏதாவது பயம்படுத்துற மாதிரி இருக்கா? பிரதர் அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இல்லை அதே எதிர்காலம், ஐயோ அந்த தேவை, இந்த தேவை, ஐயா என்ன செய்ய போகிறேன், அதை பார்க்காதீங்க. அப்படி இருக்கு, அப்படி வச்சிருங்க. அது எல்லாத்தையும் இப்படி வச்சிடாதீங்க. என்ன பிரச்சனை, இப்படி வச்சிடுறோம். அது எல்லாத்தையும் தூக்கி அப்படி வைங்க, ஓரமாக வைங்க. தேவை அதை பார்க்க. சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்டோன் இருக்கட்டும், ஓரமாக வச்சுட்டாங்க, அவ்வளோதான். வேற ஏதாவது அதெல்லாம் அதையே நான் பார்த்துக்கிட்டு அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ வாழ்க்கையில் ஏதாவது தேவையில்லாத ஒரு காரியம் இருக்கு, அது தூக்கி ஓரமாக வைங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இங்கே பாருங்க, வசனம் சொல்லுது பயப்படாதே. அதான் சொன்னா, இப்போ இந்த வாழ்க்கை தொடர்ந்துருமான்னு பயப்படாதீங்க. இதே மாதிரி தான் தரித்திரம் இருந்துருமான்னு பயப்படாதீங்க. இதே மாதிரி வறட்சி இருந்துருமான்னு பயப்படாதீங்க. தேவதூதருடைய வார்த்தை, கடவுளின் வார்த்தை என்ன வருதுன்னா, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. கடவுளுடைய வார்த்தை அது உங்களுக்கு சொல்கிற, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன வேண்டுதலோ ஆண்டவர் நீ இதை கேட்கணும் அதை கேட்கக்கூடாதுன்னா சொல்லவே இல்லைங்க. நம்மக்கிட்ட தெரியுமா, கேளுங்கள் கொடுக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறன் எவனுக்கும் கொடுக்கப்படும்ட்டாரு. நீங்க என்னென்ன கேட்டீங்களோ பிதாவில் குமாரன் மகிமைப்பட அது எல்லாம் கிடைக்குங்க. பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, என் வேண்டுதல் இப்ப கேட்கப்படணும் நம்ம நினைக்கிறோம். அதான் பிரச்சனை. என் வேண்டுதல் இந்த டைம்ல கேட்கப்படணும் நம்ம நினைக்கிறோம். அதுதான் பிரச்சனை. நம்ம வேண்டுறது நம்ம வேலை, அதை எப்ப கேட்டு செய்யணுன்றது அவர் வேலை. வேண்டது மட்டும்தான் நம்ம பாட்டு. ஜெபம் செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், விசுவாச அறிக்கை பண்ணணும், எல்லாம் பண்ணி விசுவாசிக்கிட்டே இருக்கணும். அது எப்போ நடக்கணுமோ சரியா நடக்கும், கரெக்டா நடக்கும், பர்ஃபெக்டா நடக்கும். கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் எப்படி செய்கிறார்? சுமாராய் செய்கிறார் அல்ல, நேர்த்தியாய் அழகா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது மனுஷனுடைய மைண்டுக்கு புத்திக்கு எட்டாததா இருக்கும். பார்த்தா ஆச்சரியப்படுவாங்க, வாவ் என்னது, எப்படிங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அது எந்த நேரத்தில் நடந்தா அப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். குழந்தை 10 மாசம் கழிச்சு பிறக்கணும், 3 மாசத்துல 5 மாசத்துல எடுத்தா என்ன ஆகும்? குழந்தை செத்துடும். அதை சுமந்திருக்கிற தாய்க்கும் பிரச்சனை, தரிசனம் செத்துடும். ஆண்டவருக்கு தெரியும் எது எப்ப வெளியே வரணும்னு. அந்த டைம்ல கொண்டு வருவாரு. இவங்க பாருங்க, முன்னாடியே குழந்தை பெற்றிருந்தாங்கன்னா அது யோவான் நாடகம் மாதிரி வந்திருக்குமா?
இல்லை இவங்க முன்னாடியே குழந்தை பெற்றிருந்தாங்கன்னா இயேசுவுக்கு வழியை எவ்வளோ சரித்திரத்தையே மாற்ற போகிற ஒரு காரியம் அது நடந்திருக்குமா? ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு, உன் வாழ்க்கையை நான் டிலே பண்ணலை, எதுக்கு தெரியுமா? அதெல்லாம் உன் வாழ்க்கையில் சரித்திரத்தை மாற்ற போகுது. ஹல்லேலூயா. எல்லாம் உங்கள் கிறிஸ்துவ உலகத்தில் சரித்திரத்தையே மாற்றுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டிலே ஆச்சு, இதெல்லாம் எனக்கு கிடைக்காம இருந்துச்சு சொல்கிறீங்களா, அது திரும்ப கிடைக்கும். எதையுமே நான் ஒன்று சொல்கிறேன், நமக்குரியது எதையுமே நம்ம அனுபவிக்காமல் போகிறதே கிடையாதுங்க. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்ணு பார்க்கும், காது கேட்கும், அது இருதயத்தில் தோன்றும், அதை அனுபவிப்போம், அதை அனுபவித்து மற்றவங்களுக்கும் கொடுப்போம். பாருங்க, அதோ அடுத்த வார்த்தை சொல்லுது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. நான் சொல்றேன், அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக தானே காத்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விரும்பினது வருதுங்க. அது டைம் இல்லை. உலகம் சொல்ல, ஐயா ஏஜ் முடிஞ்சு போச்சுப்பா, அது வரும். டைம் முடிஞ்சு போச்சுப்பா, அது வரும். இனிமேல் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைப்பா, அது எப்படிப்பா அது? நம்ம சாரால் அம்மா சொல்லுவாங்க, சாரால் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமாப்பா? அதை கர்த்தர் செஞ்சு அவங்க சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையில எல்லாரும் இது செய்ய முடியுமா? இது எப்படிப்பா இவங்க வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். ஆச்சரியப்படுவாங்க யாருமே. அதாவது அந்த ஏஜ்ல சாரால் குழந்தைக்கு பால் கொடுப்பான்னு யாராவது சொல்லுவாங்களா? சாரால் அம்மாவை பார்த்து ஏஜ் ஆயிடுச்சு யாராலுமே சொல்ல முடியாதுல்ல. இப்போ நான் சொல்றேன், உங்க லைஃப்பை பார்த்து உங்களாலே சொல்ல முடியாத காரியங்கள், வெளியே இருக்கிறவங்க சொல்ல முடியாத காரியங்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார், செய்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். ப்ராசஸ்ல இருக்கு. சிலது முடிச்சு கூட வச்சிருக்காரு, நமக்கு தெரியாம இருக்கு. அவர் டைமிங்காக, அவருடைய நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்க மேல இருக்கிற வச்ச ஆசீர்வாதங்கள் ரிலீஸ் பண்ண உடனே மேனுஃபேக்சரிங் டேட்டு அந்த ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுவாங்க பாருங்க. அது ரிலீஸ் பண்ணால் சல்லுன்னு வந்துடும், எந்த தடையும் இருக்காது. தேவதூதை தூக்கிட்டு வருவான் உங்களுக்கு வச்சிருக்கிறது, அது யாருமே தடுக்க முடியாது. அங்கே பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க என்னன்னா, இன்னொன்று இங்கே பாருங்க, நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத சந்தோஷம், இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத மகிழ்ச்சி வருகிறது. ஹல்லேலூயா. ஏங்க இந்த வயசுல ஒரு சந்தோஷம் வருமா? அந்த வயசுல வந்திருக்கலாங்க. இப்போ வயசாகிடுச்சிங்க, வாழ்க்கையே முடிய போகுதுன்னு சில பேர் உட்காந்துருக்கீங்க. ஆண்டவர் என்னமா சொல்றாரு, இல்லப்பா உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருது. எங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சிங்க, லைஃப் சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கேஸு தான் நம்ம எலிசபெத் அம்மாவும் சகரியாமா. அவங்கள கொண்டு ஒரு மிகப்பெரிய அழைப்பு, கடவுளுக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு அழைப்பை நிறைவேற்றினார் ஆண்டவர். எல்லாம் முடிஞ்சிருச்சு. சில ஏரியாவில் நம்ம அப்போ நினச்சிட்டு இருக்கோம், இது அவ்வளோதான் முடிஞ்சு, க்ளோஸ், டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் கேட்குற, யாரா டோரை க்ளோஸ் பண்ணது, திறடா கதவை அப்படின்னு திறந்து விடுறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கான கதவுகள் திறக்கிறது. வயது ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்றப்ப இதுக்கப்புறம் இதுல ஒரு சந்தோஷம் வருமா அப்படின்னு நீங்க நினைக்கிற இடத்துல சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி வருது. அது இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத சந்தோஷமா இருக்கும், இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத மகிழ்ச்சியா அது இருக்கும். சொல்லுங்க, நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் சந்தோஷமா இருந்ததை காட்டிலும் இனிமேல் தான் நான் சந்தோஷமா இருக்க போறேன். பெரிய சந்தோஷங்கள் எனக்கு காத்து கொண்டிருக்கிறது, பெரிய மகிழ்ச்சிகள் எனக்கு காத்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய ஆச்சரியங்கள் எனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்குள்ள நீங்க எல்லாம் பிரவேசிக்க போறீங்க. பரலோகத்திலிருந்து செய்திகள், நல்ல செய்திகள் வரப்போகிறது. உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும், குழந்தை பிறக்கும், பேரு வைப்பீங்க, ரிப்பன் கட் பண்ணுவீங்க, செலிப்ரேஷன் பண்ணுவீங்க. அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகும், பேர் வைக்கணும்ல, முன்னாடி பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைப்பீங்க. 1 வயசாக செலிப்ரேட் பண்ணுவீங்க, 2 வயசாக செலிப்ரேட் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு பிறக்கும். அந்த அழைப்பை எந்த மலட்டுத்தன்மையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அழைப்பு
பிறந்து வளர்ந்து நிற்கவங்க முன்னாடி. அல்லேலூயா. எதுவும் தடுக்க முடியல. வாலிப வயதிலே இந்த அம்மா மலடியா இருந்தாங்களாம். வாலிப வயதிலே என்னால செய்ய முடியல, இந்த வயதான காலத்துல செய்ய முடியுமா? செய்ய முடிஞ்சது. வாலிப காலத்துல என்னால அதை அச்சீவ் பண்ண முடியலைங்க, என்னால சாதிக்க முடியலங்க. வயசாயிடுச்சிங்க, 40, 50, 60 வயசாயிடுச்சிங்க, இன்னும் ஏஜ் ஆயிடுச்சிங்க. இப்போ அதை செய்ய முடியுமாங்க? செய்ய வைக்கிறாருங்க, செய்ய வைக்கிறாரு ஆண்டவர். இங்க பாருங்க வசனம், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் சந்தோஷம் யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். ஃபர்ஸ்ட் சந்தோஷம் நமக்கு. ரெண்டாவது, இந்த சந்தோஷத்தினால உங்களுக்கு நடக்கிற இந்த நல்ல காரியத்தினால அநேகர் சந்தோஷப்படுவாங்க. உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சியை நீங்க அநேகருக்கு கடத்துகிறவர்களாய் மாறி விடுவீர்கள். அநேகர் சந்தோஷப்படுறாங்களாம். இன்னொன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நடக்கிற நல்லது சில இந்த உலகத்தில் எப்படி தெரியுமா? யாராவது நல்லா இருந்துட்டா பொறாம வந்துடும். ஐயோ அவங்க நல்லா வந்துருச்சா, அவங்களுக்கு நல்லது நடக்குதா, அப்படி கொஞ்சம் எரியும் பாருங்க. ஆனால் உங்களுக்கு நடக்கிற அற்புதம் நல்லது எப்படி தெரியுமா இருக்கும்? உங்க எதிரி கூட சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். வித்தியாசமா இல்லை? உங்களுக்கு நடக்கிற நல்லது உங்க எதிரி கூட சந்தோஷப்படுவான். ஏன்னா அந்த அம்மா சொல்லுது, எனக்கு இருந்த நிந்தையை நீக்கினாராம். பின்னாடி சொல்ல அந்த அம்மா, நிந்தன ஜனங்களுக்குள் எனக்கு இருந்த நிந்தையை அவர் நீக்கினார். அல்லேலூயா. இந்த நிந்தை சொல்லு, பழி சொல்லு சொன்னவங்களே இந்த அம்மாவுக்கு நடந்த சந்தோஷத்தை பார்த்து, ஏன்னா அந்த குழந்தை பிறந்து வருது, அது தூதன் வந்து நிற்கிறான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ், இவர் ஊமை ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பேசுறாரு. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா யோவான்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு இந்த ஜனம் ஆச்சரியப்படுது. யாரு? நிந்தை, மலடின்னு சொல்லி நிந்தை இருந்துச்சுல, அந்த நிந்தையை சொன்ன ஜனங்களே ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஜனங்களுக்கே ஒரு சந்தோஷம் வருது. எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம். இந்த சங்கதி எல்லா நாடுகளுக்கும் பரவிச்சான். இங்க பாருங்க, உங்களுக்கு செய்ய போற நல்லது அது பரவும், தேசங்களுக்கு பரவும், அது ஜாதிகளுக்கு பரவும். அது நானு அந்த அழைப்பு, நான் என் குடும்ப அழைப்பு அதோட நிக்கிறது கிடையாது. இது பரவும். இந்த சங்கதி, உங்களை குறித்த சங்கதி பரவும், தேசங்களுக்கு பரவும். உங்களை பத்தி தேசங்கள்ல பேசுவார்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்த நன்மைகளை தேசங்கள் பேசும், நாடுகள் பேசும். உங்களோட எதிரி கூட சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. நீங்க வீணா போனோம், நீங்க அழிஞ்சு போறோம் நினைச்சாங்க பாத்தீங்களா, அவங்க கூட சந்தோஷப்படுவாங்க. என்னப்பா ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியம். அப்பனா பாத்துக்கோங்க, அது எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய காரியம். சோ ஆண்டவர் அந்த மாதிரியான காரியங்களை செய்யறாரு. இங்க பாருங்க, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பாங்க. பாருங்க, உங்களுக்கு செய்ய போற காரியம் எப்படி தெரியுமா? அது உங்களுக்கு முன்பாக பெரிய காரியம் இல்லை, இல்ல எனக்கு முன்பாக பெரிய காரியம் இல்லை, இல்ல நீங்கெல்லாம் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முன்பாக பெரிய காரியம் இல்லை. அது உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போற காரியம் கர்த்தர் முன்னாடியே பெருசா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் முன்னாடி பெரியசா இருக்கும். கர்த்தர் முன்பாக அவன் பெரியவனா இருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது பெருசா இருக்கும், பெரியவனா இருப்பீங்க. ஆண்டவர் உங்க மேல வைக்கிற அந்த அழைப்பு அவர் பார்க்கும்போது பெருசுன்னு சொல்றாரு. இப்ப நான் ஒண்ணு பெருசுன்னு சொல்லலாம், நீங்க ஒண்ணு பெருசுன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் ஒண்ணு பெருசுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை பார்ப்போம். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். எஸ், இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போற காரியம் என்ன தெரியுமா இருக்கும்? அநேக ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திருப்புற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இதெல்லாம் இந்த லிஸ்ட் எதுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன்? நீங்க ஒன்று ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா, நடக்கலன்னு, அது நடக்கும் போதுதான் இதெல்லாம் நடக்க போகுது. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா, முடிஞ்சிருச்சு பிரதர், இதுக்கப்புறம் நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை பிரதர், சாப்டர் க்ளோஸ்ன்றீங்களா, அதை எடுத்து ஃபைலை தட்டி, தூசியை தட்டி, எவன்டா சொன்னது சாப்டர் க்ளோஸ்னு?
சாப்டர் ஆரம்பிக்கிறவனு நான் தான், சாப்டர் முடிக்கிறவனு நான் தான். என்னை மீறி உனக்கு எவன் சொன்னது சாப்டர் க்ளோஸ்ன்னு? சாப்டர் நான் ஆரம்பிக்கிறேன்ப்பா. பல சாப்டர்ஸ் சில பேர் லைஃப்ல சேர்க்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில காரியங்களை செய்யறாங்க. அது என்ன பண்றாருன்னா, அவன் இஸ்ரவேல் சந்ததி அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவார். உங்க மேல இருக்கிற அழைப்பு, உங்க மேல இருக்கிற அபிஷேகம், இதெல்லாம் என்ன செய்து தெரியுமா? அநேகர் வருகிறாங்க உங்க ஊழியங்களுக்கு, உங்கள் சபைக்கு, உங்க மேல இருக்கிற தரிசனத்துக்கு. அநேகர் எப்படி வந்தாங்க? இவன் மேல இந்த அழைப்பு அநேகரை அழைத்தது தேவனுடைய ராஜ்யத்துக்கு. ஒண்ணுமே இல்லை, ஜீரோ அப்படின்றவங்களை கொண்டு வந்த ஒரு காரியம். என்னென்ன காரியத்தை செய்து பாருங்க. இது எல்லாமே நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இது என்ன சொல்றேன்னா, இது நீங்க எது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதுவும் நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ற காரியத்தை வச்சுதான் இத்தனை செய்யறாரு ஆண்டவர். அல்லேலூயா. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி வரவே முடியாது. ஆண்டுடைய சமூகத்துக்கு ஆண்டோட பிள்ளையா ரட்சிக்கப்படவே முடியாதுன்ற கேஸ் கூட அதனால தான் வரும், அதனால தான் ரட்சிக்கப்படும். இன்னொன்று, இதெல்லாம் முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது. நீங்கள் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆசை பிறக்கும் போது, உங்க மேல இருக்கிற அந்த அழைப்பு பிறக்கும் போது, ஆண்டோடைய நேரத்தில் அது நடக்கும் போது அதெல்லாம் நடக்கும். திரளான ஜனங்கள் வருவார்கள், எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகும். 20வது வசனம், இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியா. என்ன சொல்றாரு? தகுந்த காலம். நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு தகுந்த காலம் நாளைக்கு, நாளானைக்கு, இல்லை அடுத்த வாரம், இல்லை அடுத்த வருஷம், இப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ஆண்டவர் உங்களோட எல்லாரோட வாழ்க்கையில ஒரு தகுந்த காலத்தை வச்சிருக்கிறார். நம்ம நேரத்தை, நம்ம டைம் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி அப்படி இருக்க எல்லாம் தூக்கி அப்படி வச்சிருவோம். அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும், நம்ம டைம்லாம் ஓரமாக இருக்கட்டும், நம்ம போட்ட பிளான்லாம் ஓரமாக இருக்கட்டும். அவர் டைம் இருக்கும். ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இவங்க டைமில் பண்ணியிருந்தா இவங்கன்னா வயதாகிற வரைக்கும் இருந்திருப்பாங்களே தெரில. நல்லா வாழ வச்சு 80 வயசில் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி ஒரு மிராக்கிள். அங்கே பாருங்க, எத்தனை வயசுல வாழ்க்கை முடிய போற வயசுலயும் அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அற்புதங்கள் வாலிப வயசுல தான் சார் நடக்கும். அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கும் போது, பலத்துல உடம்பு இருக்கும் போது தான் நடக்கும். வயசாயிடுச்சுன்னா அளவுதான் அப்படின்னு இல்லை, வயசானாதான் அங்க ஒரு ஆரம்பமே வந்தது. வயதாகும் போது ஒரு புதிய ஆரம்பம் வந்தது. இது வரைக்கும் அவங்க லைஃப்ல இல்லாத சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாம் ஆரோக்கியம் வந்துச்சு. முதிர்ந்த வயதுங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. எங்கங்க? வாலிப வயசுலே இல்லாத ஆரோக்கியம் முதிர்ந்த வயதுல ஒரு ஆரோக்கியம். முதிர் வயதுல கனித்தந்து செழுமையும் புஷ்டியுமா இருப்பான்னு வசனம் சொல்லுது. பார்த்தீங்களா? இதெல்லாம் உண்மை. இது விசுவாசிக்கும் போது அந்த வயசுல ஒரு ஆரோக்கியம் இந்த வயசுல வருமா? இந்த வயசுல சாரால் பிள்ளை பெறுவாளா? எலிசபெத் பிள்ளை பெறுவாளா? இந்த ஏஜ்ல இது நடக்குமானா? அந்த ஏஜ்லயும் ஆண்டவர் நடக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுந்த காலம், சரியான காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு செய்யறதெல்லாம் செய்யறேன்னு சொல்றாருங்க. ஒரு அப்பா சொத்து இருந்துச்சுன்னா பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, அப்பா சொத்தை எழுதி கொடுப்பா, எனக்கு அதை எழுதி கொடுத்துருப்பா, இதை எழுதி கொடுத்துருப்பான்னா, எப்பா உங்களுக்கு எது எது எப்போ பேசுறேன்னு எனக்கு தெரியும்ப்பா, என் பிள்ளைங்க தானே, உனக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். முன்னாடியும் கொடுத்துட மாட்டேன், ரொம்ப லேட்டாகவும் கொடுத்துட மாட்டேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? மற்றவங்கள பார்த்துட்டு, அவங்க வளர்ச்சியை பார்த்துட்டு, ஆனால் அவங்க வெயிட் பண்ணது பார்த்தீங்கன்னா வேறு, வெயிட்டிங் பீரியட் வேறு மாதிரி இருக்கும், அவங்க மேலே இருக்கிற அழைப்பு வேறு மாதிரி இருக்கும். மற்ற எவ்வளவோ காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அழைப்பு இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அபிஷேகம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி திட்டம் இல்லை. ஆண்டவர்களை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. என் மேலே ஒரு அழைப்பு, ஒரு அபிஷேகம் இருக்குன்னா என்ன ஒரு மாதிரி நடத்துவார். பிரதர் சிஸ்டர் மேலே ஒன்று இருக்குன்னா அதுங்க ஒரு மாதிரி நடத்துவார். அழைப்பெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது. மற்றவங்கள பார்த்து ஏங்கக்கூடாது. அவங்க லைஃப்பில்
அப்போஸ்தலர் லைஃப்பில் சிலது சீக்கிரம் நடக்கும், தீர்க்கதரிசிகள் லைஃப்பில் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், இவாஞ்சலிஸ்ட் லைஃப்பில் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும், பாஸ்டர்ஸ் லைஃப்பில் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், டீச்சர்ஸ் லைஃப்பில் கொஞ்சம் வேற மாதிரி நடக்கும். போட்டு குழப்பிக்க கூடாது. எனக்கு ஆண்டவர் தகுந்த காலத்தில் எல்லாவற்றையும் சரியாக செய்வார். அவர் செய்யும் போது நடக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம லைஃப்பில் நடக்கிறதெல்லாம், நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா இருக்கும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு வழியை ஏற்படுத்துகிற காரியங்களாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு வழியை ஏற்படுத்துவோம். நம்மளாம் நினச்சிக்கிறதெல்லாம் நம்ம ரோடு போடலான்னு நினைக்கிறோம். நம்ம ரோடு போட்டுருவோமா? நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்திடுவோமா? நம்ம வழி இல்லை, அவர் வழி. நானே வழின்னாரு. ஸோ அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள் நாம். அவருக்கு இந்த லாஸ்ட் அண்ணன் கூட சொன்னார், எலியா கடைசி ஃபஸ்ட்டு கம்மிங்க்கு வந்து எலியாவின் ஆவியை கொடுத்து வழியை ஆயத்தப்படுத்தினார். அதே மாதிரி செகண்ட் கம்மிங்க்கும் அநேக எலியாக்கள் எழும்பணும், அவனுடைய ராஜ்யத்துக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். எல்லாம் எழும்புவோமா? ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி. ஷாக்கா தாரா லேக்கா தாரா பாரா திரி ஆந்தலா பாரா டலா மாரா டிரி ரியாஹா தாரா கலா திரி ஆந்தரா பரூஷாந்தரபா. ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறீங்க தகுந்த காலம். எஸ், எனக்கு தெரியும் உனக்கு எது சரியான காலம்னு எனக்கு தெரியும். உன்னை உண்டாக்கியவர் நான் அல்லவா? உன்னை படைத்தவர் நான் அல்லவா? உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நான் அல்லவா? உன்னை தாயின் கருவிலே முன் குறித்தவர் நான் அல்லவா? ஏன் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே உன்னை அறிந்தவர் நான் அல்லவா? உன்னை அழைத்தேன், தெரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் எதை எப்போ செய்யணும்னு தெரியும். ஒரு தகப்பனுக்கு தெரியும் தான் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தெரியும். சில பேர் லவ் பண்ணிட்டு பாதிலேயே வெளியே ஓடிடுறாங்க. அந்த மாதிரி இல்லை அழைப்பு. நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், என் அழைப்புக்கு உன்னை அழைச்சிருக்கிறேன். உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, அது உனக்கே தெரியும். எனக்கு தெரியும் எப்போ கல்யாணம் வைக்கணும், எப்போ காது குத்து வைக்கணும், எப்போ எந்த சுபகாரியம் நடத்தணும், எப்போ ரிப்பன் கட் பண்ணணும், எப்போ ஊழியத்துக்கு பில்டிங்ஸ்லாம் தேவை, எப்போ ஊழியத்துக்கு வெஹிக்கல்ஸ்லாம் தேவை. எல்லாமே ரெடியாக இருக்குது. இனிமேல் நான் ரெடி பண்ண போகிறதில்ல, எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் சகலத்தையும் நான் அந்தந்த டைமில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது வந்துடும். நான் அட்ரஸ் போட்டு பார்சல் புக் பண்ணி தான் வச்சுருக்கிறேன்ப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற கொரியர்லாம் முன்ன பின்ன லேட்டாக வரும், ஏன் வராமல் கூட போயிருக்கு எத்தனையோ பார்சல். ஆனால் நான் உன் பேர் போட்டு வச்சிருக்கிற பார்சலை உன் வீட்டு கதவை வந்து தட்டும், உன் வீட்டுக்குள்ளே வரும். நான் உனக்கு வச்சிருக்கிற பார்சல்ஸ் எல்லாம் அப்படிதான் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன். அது உன் கண்ணுக்கு தெரியல. பரிதவிக்கிற, குதிக்கிற, கலங்குற, கதற. ஏன்னா எல்லாம் அப்படி இருக்கட்டும், ஓரமாக விட்டுடு. என் சமூகத்தில் வா, என் சமூகத்தில் வந்து என்னை என்ஜாய் பண்ணு, என் பிரசன்னத்தில் அனுபவி, என் வார்த்தைகளை தியானி. வார்த்தையின் மேல கட்டப்பட்ட கல்லாயிரு, வீடாயிரு, நிலைச்சு நிற்ப. என்னில் நிலைத்திருந்தால் அவன் அதிக கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுப்பான் இருக்கு. அவர் வார்த்தையை, உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை பிடிச்சுக்கோங்க. அது மேல நில்லுங்க, விழமாட்டீங்க. இவங்களுக்கு நிந்தை இருந்தது, சகரியாக்கும் எலிசபெத்துக்கும் நிந்தை இல்லாமல் இல்லை. காற்று அடித்தது, கடல் பொங்கியது, பெரு வெள்ளம் வந்தது, நிலைச்சு நின்னாங்க. சீ, வாழ்க்கையில எதிர்பார்த்த நல்லது நடக்கல, சுத்திய நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு நடக்கல. இதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்கு என்ன ஊழியம் செய்யணும்? நான் போய் ஆசாரிய ஊழியம் செய்யணும். இந்த முதிர் வயதுல இவருக்கு மட்டும் நான் உண்மையா இருக்கணுமா? எனக்கு எதுவுமே இந்த ஆண்டவர் செய்யலையே அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய அழைப்பு அது பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்க அப்படி இல்லையே. பிரியமானவர்களே, இங்க வந்திருக்கிற நீங்களும் அப்படி இல்லைன்னார் ஆண்டவர். அதை தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். என் பிள்ளைங்க அப்படி இல்லை. என் பிள்ளைங்க நின்னாங்க, எனக்காக நின்னாங்க. சூழ்நிலைகள் எப்படி இருந்த போதும் நின்னாங்க. நான் பார்த்திருக்கிறேன். அவங்க கிட்ட நீ சொல்லு, பெரிய காரியம் ஒன்று வருகிறது அவர்களுக்காய். நான் முடிசூட்டுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது.
நான் அவங்களை உயர்த்துகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தகுந்த காலம், நான் அவர்களுக்கு வைத்த தகுந்த காலம், ஏற்ற காலம், ஏற்ற காலம். அந்த ஏற்ற காலத்துல நான் அவங்களை உயர்த்துவேன். சரியான காலத்துல நான் உயர்த்துறேன்னு சொல்லுப்பா, நான் உயர்த்துறேன்னு சொல்லு. அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவர் சொல்றார், நான் உயர்த்துறேன்னு சொல்லு. மனுஷன் இல்லை, இந்த மனுஷன் உயர்த்துவானா, அந்த மனுஷன் உயர்த்துவானா? யோசேப்பு இந்த மனுஷனால நடந்துரும், இவனை நம்ம காப்பாற்றணும், இவனை நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு நினைச்சாரு, நடக்கல. எங்கெங்கயோ உண்மையா இருந்து பார்த்தாரு, நடக்கல. குடும்பம் தூக்கி குழியில போட்டுச்சு. சரி, இந்த குழியிலேயே கூட வாழ்ந்து செத்துடலான்னு சில பேர் நினைச்சிங்க. வெளியே தான் மனுஷன் குத்துறான், இந்த குழியிலேயே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு நினைச்சிங்க. அந்த குழியிலிருந்து வெளியே வந்து விற்கப்பட்டீர்கள், அடிமைகளா இருந்தீர்கள். சரி, இந்த போத்திபார் வீட்டிலேயே கூட செட்டில் ஆகலான்னு நினைச்சிங்க. அங்கிருந்து வீண் பழி சுமத்தப்பட்டு துரத்தப்பட்டீர்கள், சிறைச்சாலைக்கு போனீங்க. எங்கேயுமே நிம்மதி இல்லை, எங்கேயுமே லைஃப் செட்டில் ஆன மாதிரியே இல்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் ஆயிரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கை அப்படி இல்லை. அதற்கு எதிராக தான் எல்லாமே நடக்குது. என் மேல இருக்கிற அழைப்புக்கு எதிராக தான் இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, பச்சை மரத்துக்கு இதை செய்தாங்கன்னா பட்டை மரத்துக்கு என்ன செய்வாங்கன்னாரு ஆண்டவர். எல்லாமே எனக்கு அகென்ஸ்டாக தான் நடக்குது அப்படின்ற சூழ்நிலை. கடைசியா ஒருத்தன் வந்தான், அவன் உயிரை அவன் காப்பாத்துறான். ஆனா அவனும் இவனை மறந்துட்டான். அவனை சொல்லி விடுறான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ. நீங்க சில பேர் நினைச்சிக்க இங்க இருக்கிறவங்க, இவனால கொஞ்சம் எனக்கு வாழ்வு வரும், இந்த ஆளால வாழ்வு வரும். நீங்க ஆண்டவர் பார்த்தாரு, இவனாலயா வாழ்வு வரும்னு நினைக்கிற? கட் பண்ணு, 2 வருஷம் காத்துரு. பிரியமானவர்களே, அந்த ஆளால தான் உனக்கு வாழ்வுன்றது கர்த்தர் எழுதி வைத்தது தான். ஆனா அந்த ஆளை நம்ப கூடாது, கர்த்தரை நம்பணும். அதுதான் உங்ககிட்ட சொல்றாரு ஆண்டவர். 2 வருஷம் போச்சு, நம்பிக்கை இழந்தான். சரி, அவனும் நமக்கு துரோகம் தான் பண்ணிட்டான் போ அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் அந்த ஆளை கொண்டுதான் இவனுக்கு செய்யணும்னு வச்சார். அதே எழுதியது நடந்தது. தகுந்த காலத்தில் யோசேப்பு ராஜாவாய் மாறினார். ஹல்லேலூயா. ராஜாக்கு அடுத்த ஆளா மாறினார். சகல அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. எந்த வாக்கு தத்தத்திற்கு எதிராய் காரியங்கள் நடந்து கொண்டிருந்துச்சோ அதெல்லாம் அடங்கிச்சு, ஒடுங்கிச்சு. இவர் எழுந்து நின்னார் அவைகளுக்கு மேல. அதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உன் அழைப்பை, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை எதுவும் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உன் மேல இருக்கிற அழைப்பு அபிஷேகத்துக்கு முன்னாடி உன் முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மண்டியிடும். வந்து மண்டி இட்டாங்களே, அந்த அழைப்பை கொல்றதுக்கு எவ்வளவு பிளான் போட்டானா அத்தனை பேர் வந்து யோசேப்புக்கு முன்னாடி மண்டி இட்டார்கள். அவன் வாழ்க்கையில் ஆதி முதல் அந்த வரைக்கும் எவ்வளவு எதிர்த்து நின்னானா அத்தனை பேரும் வந்து மண்டிட்டாங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாமே உங்களுக்கு முன்பாக மண்டியிடும், தோத்து போகும், தோத்து போகும். எஸ், மனுஷனை பார்க்காதீங்க, அந்த மனுஷன் செஞ்சிருவான், இந்த மனுஷன் அது ஆண்டவருக்கு பிடிக்காது. கடைசியா இங்க வந்து சொல்லிட்டார் யோசேப்பு, நீ வாழ்வடைந்திருக்கும் போது நினைச்சுக்க. யாரு வாழ்றதுனாலையும் நீங்க வாழ போறது இல்லைங்க. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாதான் நீங்க வாழ முடியும். யாரு நல்லா இருக்கிறதுனாலையும் என் வாழ்க்கை நல்லா இருக்க போறது இல்ல. என் சொந்தங்கள், என் பந்தங்க, என் பெத்த புள்ள, ஏன் கணவனுடைய சம்பாத்தியமோ மனைவியுடைய சம்பாத்தியமோ இல்லை. எனக்குள்ள என்ன வாழ வைக்க போறது? எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தான் என்னை வாழ வைக்க போகிறார், என்னை தலைநிமிர செய்ய போகிறார். எஸ், உங்கள் அவர் தான் செய்ய போகிறார். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அளவில்லாத பிரசனத்துக்காய் நன்றி. நீங்க தகுந்த காலத்துல, தகுந்த காலம் வந்திருக்குன்னு சொல்றாரு. தகுந்த காலத்துக்குள்ள என்ட்ரு ஆகுறீங்க, தகுந்த காலத்துக்குள்ள போறீங்க. இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷம், மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்க போறீங்க. உயர்வுக்குள்ள போறீங்க, உயர்வு. எஸ், உயர்வுக்குள்ள போக போறீங்க. ஆண்டவர் உயர்வுக்குள்ள கொண்டு போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற காலம் இது. தகுந்த காலத்துக்குள்ள இயேசுவுக்கு வழியை ஏற்படுத்துகிறவர்களா, 2ஆம் வருகைக்கு வழியை ஏற்படுத்துகிற கூட்டம் நாங்கள்.
எல்லாத்தையும் சரியாக செய்ய போகிறீங்க எங்கள் லைஃப்பில். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.